சேவடி சே கூட்டல் அடி அப்படின்னு பிரியும். இந்த சே வந்து சே போட்டு அதுக்கப்புறமா யா மேல புள்ளி சேயடி அப்படி மாறும். அது சேரும்போது எப்படி மாறும்னா சேவடின்னு மாறும், சேயடி அப்படின்னு மாறும். இது ஆல்ரெடி வந்து நம்ம 9ஆம் வகுப்புலையும் பார்த்துருக்குறோம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி உங்களுக்காக சொல்றேன். இதை கவனமா வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு குழப்பக்கூடிய வகையில நிறைய பிரித்தெழுதுக பகுதி கொடுக்குறாங்க. ஏன்னா இலக்கணம் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து இந்த மாதிரி குழப்பக்கூடிய கேள்விகள் நிறைய வருது. கற்சிலை இதையும் பாருங்க. நம்ம பிரிக்கையில வந்து எப்படி பிரிக்கணும்? கல்